வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலாவிற்கு புதிய பொறுப்பா அதிமுகவில் திடீர் ஒரு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் சசிகலா அவர்கள் அதிமுகவில் வந்தாங்கன்னா மீண்டும் அவர்களுடைய பழைய அந்த பொதுச் செயலாளர் பதவியிலே அவங்க இருப்பாங்களா, இல்லை பார்த்திங்கன்னா அதிமுகவில் வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களா, வேறு ஏதாவது பெரிய போஸ்டிங் கேட்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு குழப்பங்களும் ஒரு சில பார்த்திங்கன்னா அதிர்ச்சியின் பயத்தில் தான் எடப்பாடி இருக்கார். ஏன்னா அவங்க அதிமுகவில் வந்துட்டாங்கன்னா நம்முடைய எடப்பாடியின் நிலைமை என்ன ஆகும், டோட்டலாக கதை ஃபினிஷ்ட் ஆகிடுங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாகவே கருதக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னலமற்ற, அதாவது ஒரு முக்கியமான எல்லாரையும் நீக்கி தற்பொழுது ஒரு சிக்கலாக அதிமுக தம்முடைய சர்வாதிகாரத்தையும் சரி தம்முடைய பார்த்திங்கன்னா சுயநலத்தையும் பயன்படுத்துக்காத முக்கிய காரணம் என்ன, அதாவது பொது செயலாளர் நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்ல சசிகலா அவர்கள் ஒரு சின்ன தகவலை குறிப்பிட்டிருந்தார். எனக்கு கட்சியின் பொறுப்புகள் எதுவுமே வேணாம், கட்சி சிறப்பாக வெற்றி பெற்றாலே போதும், கட்சியை சிறப்பாக வழிநடத்த வேண்டும், அதுதான் எனக்கான பார்த்திங்கன்னா ஒரு முடிவு, தவிர மற்றபடிக்கு கட்சியின் பதவிகளுக்கோ கட்சியின் பொறுப்புகளுக்கோ நான் ஆசைப்படவில்லை என்று பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்துக்களை பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அல்லவா. அதிமுகவில் பார்த்திங்கன்னா இணைவது குறித்தும் ஆலோசனைகளை செய்வது குறித்தும் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு பார்த்திங்கன்னா பல கட்ட முயற்சிகளையும் விஷயங்களையும் தொடர்ந்து சசிகலா அவர்கள் செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியே கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய சசிகலா பெரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் முக்கியமாக சொல்லணும்னா ஓபிஎஸும் சரி சசிகலா அவர்களும் சரி இருவரும் இணைந்து ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்றது மட்டும் உறுதிப்பட தெரிகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவின் தலைமையில் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இதை சொன்ன உடனே எடப்பாடி பதவி தான் கேட்கல, அப்போ அவங்களை இணைச்சு பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஏதானும் புதிய திருப்பமாக இணைத்துக் கொள்கிறேன், இல்லை அதிமுக கழகத்திற்காக அவர்களை இணைத்துக் கொள்கிறேன் அப்படி இப்படின்னு எதுனா பார்த்திங்கன்னா எடப்பாடியே ஒரு சில விஷயங்களை அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய விஷயங்களை சொல்வாரா அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கார் அப்படின்றது தெரியப்படாமல் புரியப்படாமல் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை.